அடுத்தது எப்படி போகுதுன்னு பார்ப்போம். இங்க பார்த்தீங்கன்னா, முத்து வந்து வீட்ல, "அப்பா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்ப்பா. என்னடா திடீர்னு சந்தோஷமா இருக்கேன்னு சொல்ற? என்னாச்சு? எதுவும் வண்டி டிவி எதுவும் கட்டி முடிச்சிட்டியா? இல்லாட்டினா எதுவும் வண்டி எதுவும் வாங்கியிருக்கியா?" அப்படின்னு கேட்குறாரு அண்ணாமலை. இதை கேட்ட முத்து சொல்றாரு, "எப்பா அதோட பெரிய சந்தோஷம்ப்பா. அப்படி என்ன நடந்துச்சு? மீனா உனக்கு எதுவும் தெரியுமாம்மா?" அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாங்க. "இல்ல அவர் புதுசு புதுசா ஏதாச்சும் சொல்லுவாங்க. என்னன்னு தெரியல." அப்படின்னு சொல்லவும், "ஏங்க என்னதான் நடந்துச்சு?" "இல்ல அம்மா கையால இன்னைக்கு நான் சாப்பிட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது." அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டோனே, "இதுதானா இது பெரிய விஷயமா?" "இல்ல எனக்கு இதுவரைக்கும் எந்த அன்பும் கிடைக்கல. அம்மா கையால நான் சாப்பிட்டது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு." அப்படின்னு சொல்றாரு முத்து. ஏங்க உங்க நல்ல மனசு எப்படி இருந்தாலும் தங்கமான மனசு நீங்க. அம்மா வந்து எதார்த்தமா உங்களுக்கு பரிமாறியிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க மீனா. "அப்படி ஒண்ணும் நடக்கல. நான் இன்னைக்கு அம்மா வந்து அன்னதானம் போட்டாங்க. அந்த அன்னதானத்தில நான் போய் சாப்பிட்டேன். அம்மா கையால சாப்பிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு." அப்படின்னு சொல்றாங்க. இங்க இந்த சைட்லேருந்து மனோஜ் சொல்றாரு, "ஆமான்டா இது பெரிய உலக அதிசயம் பாரு. நீ ஒழுங்கா படிச்சு வச்சு இருந்திருந்தன்னா, அம்மா உனக்கு சின்ன வயசுலேருந்து உன்னைய நல்லா பார்த்துருப்பாங்க." அப்படின்னு மனோஜ் சொல்றாரு. "ஆமான்டா, நீ என்னடா இப்படி சொல்ற? நீ படிச்சுட்டு பெரிய ஆள் ஆயிட்டேன்னு நினைக்கிறியா? அம்மா கையால நான் சாப்பிடாட்டாலும் சரி, ஆனா நான் அம்மாவ என்னைக்கும் மறக்காத எப்பவுமே நான் மறந்தது கிடையாது தெரியுமா?" அப்படின்னு சொல்றாரு. இத பார்த்தோனே விஜயாவுக்கு ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. ஆனா முத்துவ வந்து அன்பா பேசுறதுக்கு மனசும் வரல விஜயாவுக்கு. இந்த சைட்ல ஒரு நம்ம ரோகிணி வந்து பார்த்துட்டே நிக்கிறாங்க. இப்ப ரோகிணி ட்ரெஸ்ஸ பார்க்குறாங்க. ட்ரெஸ் வந்து ரோகிணிய பார்க்குறாங்க. என்ன விஷயம்னா, இப்ப முத்தும், மீனாவும் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போறாங்க. அங்க போய் பார்த்தோனே, நம்ம ட்ரெஸ் வந்து சொல்றாங்க, "அம்மா நான் எனக்கு அவங்க அம்மா இருக்காங்கல்ல, அந்த அம்மா கூடயே நான் இருந்துக்கிடுதேன். எனக்கு மீனா ஆன்ட்டியும், முத்து மாமாவும் நல்லா பார்த்துக்கிட்டு தாங்க. நான் அங்கேயே இருக்கிறேன்." அப்படின்னு அவங்க ஆச்சிட்ட சொல்றாங்க. இங்க ரோகிணிட்டயும் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க நம்ம ட்ரெஸ்ஸு. ஆனா, இங்க இருந்தா ட்ரெஸ்ஸு வந்து எப்படியாவது விஷயத்த விஜயா தெரிஞ்சுட்டாங்கன்னா நமக்கு ஆபத்துன்னு, நான் என்ன பண்ணுறாங்கன்னா, ரோஹிணி வந்து அவங்க அம்மாவ டிஸ்சார்ஜ் பண்ணும்போது, நம்ம முத்துட்டயும், மீனாட்டயும் சொல்லாம டிஸ்சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. இங்க ட்ரெஸ் வந்து வீட்ல இருக்கிறான். அப்போ வந்து என்ன பண்ணுறான்னா ட்ரெஸ்ஸு, அம்மான்னு கூப்பிட்டுருதான். யாரன்னா ரோஹிணிய. இத கூப்பிட்டோனே நமக்கு விஜயாவுக்கு தூக்கி வாரி போடுது. "என்னடி இந்த பையன் வந்து உன்னைய அம்மான்னு கூப்பிட்றான்." "இல்ல ஏதோ கனவுல ஏதோ கண்டு அம்மா மாரி இருக்குன்னு சொல்லிட்டு என்னைய கெட்டி புடிச்சுட்டான் ஆன்ட்டி." அப்படின்னு சொல்றாங்க விஜயா கிட்ட. இத கேட்ட நம்ம விஜயாவுக்கு பயங்கரமா கோவம் வருது. "இங்க பாரு, ஊரா புள்ளைய தூக்கி வச்சுக்கிட்டு இந்த கொஞ்சுறது வைக்கிறதெல்லாம் இருக்கக்கூடாது. எனக்கு அது சுத்தமா பிடிக்காது." உடனே விஜயா போய் வெளிய முத்துட்ட கூப்பிட்டு சொல்றாங்க, "இங்க பாருடா, இந்த பையன எப்படியாவது வந்து எங்கேயாவது வந்து ஹாஸ்டல்ல கொண்டு சேர்த்துருங்க. அவங்க அம்மா தான் வந்து அவங்க அம்மாவ யாரு என்ன ஏதுன்னே தெரியல. அவங்க ஆச்சி சொல்லாம இல்லாம ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டாங்க. இந்த புள்ளையெல்லாம் இங்க இருக்கக்கூடாது." அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்ட அண்ணாமலை, "என்ன விஜயா பேசுற? அந்த ட்ரிஸ் இங்க தான் இருப்பான்." அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. அடுத்தடுத்த எபிசோட் இப்படி தான் நண்பர்களே போப்போகுது. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக்